வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இந்தியாவும் பாகிஸ்தானும் வார் நடத்திட்டு இருக்காங்க. இதில் பாகிஸ்தான் அவங்க டர்க்கி கிட்ட இருந்து வாங்கக்கூடிய 300-400 ட்ரோன்கள் மூலியமா எவ்ரி நைட் இந்தியாவை அட்டாக் பண்றாங்க. அதுக்கு நம்ம இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து அவங்க வாங்கின S-400 மாதிரியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலியமா தக்க பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி இந்தியாவும் பாகிஸ்தானும் வேற எந்தெந்த நாடுகள் கிட்ட இருந்து என்ன மாதிரி ஆயுதங்கள்லாம் வாங்குறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் இல்ல உங்களுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள்ல ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்கு டீடைல்டு வீடியோ கொடுக்குறோம். இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். இது Info 366. இந்தியாவும் பாகிஸ்தானும் வெப்பன்ஸை பிற நாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய லிஸ்ட்ல உலக அளவில் 10 இடங்கள்ல இருக்காங்க. அதாவது முதல் 10 இடத்துல இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2வது இடத்துலையும், பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 5வது இடத்துலையும் இருக்காங்க. இந்த ஒரு லிஸ்ட்ல இந்தியா இந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல இருந்தது. இப்ப உக்ரைன் ரஷ்யா மாதிரியான போர்கள்னால இந்தியா 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இப்படி இந்தியா மற்ற நாடுகள் கிட்ட இருந்து என்னென்ன வெப்பன்ஸ் வாங்குறாங்க, எந்தெந்த நாடுகள் கிட்ட இருந்து என்னென்ன வெப்பன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்தியா எந்தெந்த நாடுகள் கிட்ட இருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வெப்பன்ஸை வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிறது ரஷ்யா. ரஷ்யா கிட்ட இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த வெப்பன்ஸை இந்தியா இம்போர்ட் பண்றாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35% வரைக்குமே இப்ப ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வெப்பன்ஸ் வாங்குறாங்க. இது முன்னாடி 55% இருக்கு. இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மேட் வெப்பன்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுல மும்மரம் காட்டுறதுனால தான் இந்த ஒரு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகியிருக்கு. அடுத்து ரஷ்யாவுக்கு அப்புறம் பிரான்ஸ் கிட்ட இருந்து இந்தியா 33% வெப்பன்ஸை இம்போர்ட் பண்றாங்க. அடுத்து 3வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு இஸ்ரேல் கிட்ட இருந்து 34%, அமெரிக்கா கிட்ட இருந்து 13% பாத்தீங்கன்னா வெப்பன்ஸை இம்போர்ட் பண்றாங்க. இதுல இம்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்கு வெப்பன்ஸை எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க இந்தியா. அடுத்து 5வது இடத்துல இருக்கிறது சவுத் கொரியா கிட்ட இருந்து 7% ஆஃப் வெப்பன்ஸை இம்போர்ட் பண்றாங்க இந்தியா. அடுத்து 6வது இடத்துல இருக்கக்கூடியது சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட பாத்தீங்கன்னா 11% ஆஃப் வெப்பன்ஸை இந்தியா இம்போர்ட் பண்றாங்க. அதாவது ரஷ்யா, பிரான்ஸ், இஸ்ரேல், அமெரிக்கா, சவுத் கொரியா, சவுத் ஆப்பிரிக்கா இந்த நாடுகள் கிட்ட இருந்து தான் இந்தியா வெப்பன்ஸை இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எந்தெந்த நாடுகள் கிட்ட இருந்து என்ன மாதிரி வெப்பன்ஸ்லாம் இவங்க இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்தியா அதிகமா வெப்பன்ஸ் வாங்கக்கூடிய ரஷ்யா, பிரான்ஸ் இந்த 2 நாடுகள் கிட்ட இருந்து என்ன மாதிரி வெப்பன்ஸ்லாம் வாங்குறாங்க அப்படின்னா, போர் விமானங்கள், சப்மரைன்ஸ் அதாவது நீர்மூழ்கிகள், ஏவுகணைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரான்ஸ் அண்ட் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறாங்க. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பிரான்ஸ் நாட்டு கிட்ட இருந்து தான் நம்ம இப்ப பயன்படுத்தக்கூடிய ரஃபேல் விமானங்கள் போன்ற வெப்பன்ஸை வாங்கிட்டு இருக்கோம். அடுத்து அமெரிக்கா கிட்ட இருந்து ஹெலிகாப்டர், ட்ரோன்ஸ் இந்த மாதிரி ஆயுதங்களும், அடுத்து சவுத் கொரியா கிட்ட இருந்து மிலிட்ரி கன்ஸ் அந்த டைப் ஆஃப் கன்ஸ் எல்லாத்தையுமே சவுத் கொரியா கிட்ட இருந்து தான் இந்தியா இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இருந்து வெடிமருந்துகள், புல்லெட் இந்த மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்றாங்க. இப்ப அப்படியே பாகிஸ்தான் எந்த மாதிரி நாடுகள் கிட்ட இருந்து என்னென்ன வெப்பன்ஸ் வாங்குறாங்க, எவ்வளவு பர்சன்டேஜ்ல அவங்க வெப்பன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சைனா தான் பாகிஸ்தானுக்கு அதிக வெப்பன்ஸை இம்போர்ட் பண்ற நாடுகள்ல முதல் இடத்துல இருக்காங்க. எந்த அளவுக்கு வெப்பன்ஸை இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 84%. முதல்லலாம் இது 74% தான் இருந்தது. இப்ப அந்த பர்சன்டேஜ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடியது டர்க்கி கிட்ட இருந்து 3.8% தான் வெப்பன்ஸை இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பாகிஸ்தான். ஆனா இப்ப அதுவுமே 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்த இந்த லிஸ்ட்ல பாகிஸ்தானுக்கு வெப்பன்ஸை இம்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள்ல எந்த நாடு இருக்கு அப்படின்னா இட்டாலி கிட்ட இருந்து 5.9% தான் முதல்லலாம் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அதுவுமே 6.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து இருக்கக்கூடிய நாடு ரஷ்யா
என்ன ரஷ்யான்னு சொல்றீங்க, இந்தியாவோட லிஸ்ட்லயுமே ரஷ்யா இருந்தாங்களே அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா கூட வந்து வெப்பன்ஸை வந்து இம்போர்ட் பண்ணும்போது பாகிஸ்தானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா இம்போர்ட் பண்றாங்க வெப்பன்ஸை. ஆனா இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ற அளவுக்கு பாகிஸ்தானுக்கு இம்போர்ட் பண்ணல. அது இந்தியா அண்ட் ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய நட்புறவை கெடுத்துரும் அப்படின்றதுனால ஓரளவுக்கு வெப்பன்ஸை தான் ரஷ்யா பாகிஸ்தானுக்கு இம்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி தான் அமெரிக்காவும் வந்து பாகிஸ்தானுக்கு வெப்பன்ஸை இம்போர்ட் பண்றாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 30%. இதுல 4% வந்து கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு நல்ல நட்பு நாடா இருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்ற சமயத்துல பாகிஸ்தானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா அதிக வெப்பன்ஸை இம்போர்ட் பண்றாங்க அப்படின்றது இந்த இந்தியா அமெரிக்காவுக்கு கூட இருக்கக்கூடிய நட்புறவை கெடுத்துரும் அப்படின்றனாலதான் அந்த ஒரு பெர்சன்டேஜ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப இந்த நாடுகள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு என்ன மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சைனா கிட்ட இருந்து ஃபைட்டர் ஜெட்ஸ், போர் விமானங்கள், சப்மரைன்ஸ், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு இந்த மாதிரி ஆயுதங்களை தான் பாகிஸ்தான் வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்து டர்க்கி கிட்ட இருந்து ஹெலிகாப்டர்ஸ், ட்ரோன்ஸ் இந்த மாதிரி ஆயுதங்களை பாகிஸ்தான் வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இட்டாலி கிட்ட இருந்து ஹெலிகாப்டர், அது மட்டும் இல்லாம நேவி ரிலேட்டட் வெப்பன்ஸ் எல்லாமே இட்டாலி கிட்ட இருந்து தான் பாகிஸ்தானுக்கு இம்போர்ட் ஆயிட்டு இருக்கு. இதை தாண்டி ரஷ்யா கிட்ட இருந்து மிலிட்டரி டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்ஸை வந்து பாகிஸ்தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவும் பாகிஸ்தானும் மற்ற நாடுகள் கிட்ட இருந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் வெப்பன்ஸை வாங்குறாங்க, என்னென்ன வெப்பன்ஸ் வாங்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஆனா இதுல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் மேட் வெப்பன்ஸை அதிகமா யூஸ் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்பவே குறிக்கோளா இருக்கனால மற்ற நாடுகள் கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய வெப்பன்ஸோட பெர்சன்டேஜ் அப்படின்றது கம்மியாக்கப்படுது. இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாடுகள் கிட்ட இருந்துமே வந்து எல்லா விதமான வெப்பன்ஸும் இந்தியா கிட்ட இருக்கணும் அப்படின்றதுலயுமே இந்தியா ரொம்பவே கான்சியஸா இருக்காங்க. இப்ப பாகிஸ்தான் எந்த விதமான அட்டாக் கொடுத்தாலுமே அதை டிஃபெண்ட் பண்றதுக்கும் பதிலடி கொடுக்கறதுக்கும் இந்தியா ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் நம்புறேன். நான் உங்களை வேற இன்ஃபர்மேட்டிவான வீடியோல நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். Until then is bye from Divya.